ஜம்மு காஷ்மீர் மசூதியில் மாணவன் சுட்டு கொலை செய்யப்பட்டான். அவனை லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு கொன்றதாக தகவல்கள் கூறுகின்றன. பார்லிமென்ட் தாக்குதல் வழக்கு குற்றவாளி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாதத்துக்கும் மேலாக போராட்டங்கள் தொடர்கின்றன. இந்நிலையில் அப்சல் குருவின் சொந்த மாவட்டமான பாரமுல்லாவில் உள்ள சோபோர் அருகில் டோப்கா கிராமத்தில் உள்ள மசூதியில் 18 வயது மாணவன் சுட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தான். மசூதியில் தொழுகை செய்வதற்காக செவ்வாயன்று இரவு சென்ற சோஹைல் அகமது என்ற அந்த மாணவனை மர்ம ஆசாமிகள் விரட்டிச் சென்று சுட்டுக் கொன்றுள்ளதாக சம்பவ இடத்தை ஆராய்ந்த போலீசார் தெரிவித்துள்ளனர். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு சுட்டுக் கொன்றதாக தகவல்கள் கூறுகின்றன. उसने अभी मैट्रिक पास किया है. वो 11th में ज्वाइन करने जा रहा था. लेकिन क्या हुआ, कल रात उसने खाना मांगा अपनी माँ से. फिर जब खाना मांगा तो पहले उसने कहा मुझे खाना दो. मामा ने कहा ठहरो. वो यूं ही बाहर निकला, किसी दोस्त ने उसे फोन किया यहाँ पे आ जाओ. तो हम थोड़ी देर बाद वहाँ से फायरिंग शुरू हुई. हम बाहर निकले तो मेरा भैया कहीं पर भी नहीं था. हमने सारे गांव में ढूंढा लेकिन नहीं था. फिर पता नहीं पुलिस कहाँ से आई. फिर पुलिस ने हमारे भैया की लाश सोपुर ஹாஸ்பிட்டல் போச்சு. காஷ்மீர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை சோஹைல் அகமது முன்னின்று செய்ததாகவும் அதனாலேயே பயங்கரவாத அமைப்பினர் சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மாணவனின் கொலைக்கு டுவிட்டரில் முதல்வர் உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினால் பிரச்சனையை கிளப்பி விடுபவர்கள் இப்போது மாணவன் கொலை பற்றி வாய் திறக்காதது ஏன் எனவும் உமர் காட்டமாக கேட்டுள்ளார்.